ஆடி மாத சிறப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றோம். அதில ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப எல்லாருமே பிஸியா இருக்கிறனால கோயிலுக்கு போறதே ரொம்ப ரேரா தான் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்க குலத்த காக்கும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற எல்லை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அதே மாதிரி காவல் தெய்வங்கள், இந்த கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது, உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே விமோச்சனம் அப்படின்றது இந்த சிறிய தெய்வங்கள் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த முத்து மாரியம்மன், கருமாரியம்மன், நம்ம வீட்டில் இருக்கிற என்ன கோயில் இருக்கோ நம்மளால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கறது, இல்லை கோயில் திருப்பணிகளுக்கு நம்ம கொடுக்கறது. ஏன்னா பெரிய கோயில்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும்ன்றது கிடையாது. கிராம தேவதைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அங்கே இருக்கிற பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, எங்கே நமக்கு தேவை இருக்கோ அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு பெரிய கோயிலுக்கே நம்ம எல்லாம் போய் செய்கிறத விட இப்போ ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறது அப்படின்றது தேவையான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அது செய்யலாம். அதே மாதிரி அன்னதானம் அப்படின்றது நீங்கள் செய்ய முடியலனாலும் அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம பேர் சொல்லி ஒரு 4 பேர் பசியார சாப்பிட்டாங்கனாலே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ கிராம தேவதைகளை மறந்துடாதீங்க. காவல் தெய்வங்கள் இவங்கெல்லாம் யார் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில். அப்போ தான் உங்களுக்கு அந்த மிராக்கிள் அப்படின்றது நடக்கும். குலதெய்வம் மட்டும் கிடையாது, முன்னோர்கள் திதி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இந்த எல்லை தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுபிக்ஷம் அப்படின்றது தாராளமாக இருக்கும்.